2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். நீங்கள் சிந்தையும் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து ஏக அன்பு உள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். நான் வாசித்த இந்த வேத பகுதி அப்போஸ்தலனாகிய கனத்துக்குரிய பவுல் அவர்களினால எழுதப்பட்ட, பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலோடு எழுதப்பட்ட வேத பகுதி. இந்த பகுதியில இந்த கடைசி வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என் சந்தோஷத்தை, இது சொன்னது தேவன் அல்ல, இயேசு கிறிஸ்து அல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் இந்த வார்த்தை மிக அழகாக உச்சரிக்கிறார். என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அப்ப இதுக்கு ஒரு பெரிய ஆழமான சத்தியம் இருக்கிறது. இதை நான் உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்தால், அப்போஸ்தலனாகிய அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறதற்கு அவர் கடந்து வந்த பாதைகள் என்ன அப்படின்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நான் அதற்கு முந்தைய பகுதிக்கு நேராக உங்களை அழைத்து செல்லுகிறேன். இந்த வசனம் சொல்லுகிறது, இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றை சிந்தித்து கொண்டிருங்கள். அல்லேலூயா. வேதத்தினுடைய ஆதாரத்தோடு சபைக்கு நான் விளம்ப விரும்புகிற ஆவியானவர் தந்த வார்த்தை, இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து கொண்டிருங்கள். ஆமென். அல்லேலூயா. என் தேவன் மனிதனுடைய யோசனைகளை நன்கு அறிந்தவர். ஒன்றை சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லுவாரே, ஆனால் அவர் இன்னும் வேற காரியங்கள் சிந்திக்க இருக்கிறது என்கிறதை மறைமுகமாக அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் மூலமாக இந்த வசனத்தை நமக்கு இங்கு மேற்கோள் காட்டுகிறார். எவைகளெல்லாம் மனிதன் சிந்திக்கிறான் என்று 5 விதமான சிந்தனையை குறித்து வேதம் நமக்கு சுட்டி காட்டி தருகிறது. ஒன்று, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனம் சொல்லுகிறது, பொல்லாத சிந்தனை. மனிதன் அநேக நேரத்தில் பொல்லாத விஷயமா சிந்திக்கிறான். எப்படி மற்றவனை விழப்பண்ணுவது, எப்படி மற்றவனை முறியடிப்பது, எப்படி மற்றவனை மேற்கொள்ளுவது, எப்படி மற்றவர்களை புறம்பாக்குவது அப்படின்னு பொல்லாத விதமாக சிந்திக்கிறான். இது ஒரு சிந்தனை. இரண்டாவது, சங்கீதம் 119 113ஆம் வசனம் சொல்லுகிறது, மனிதன் வீணான சிந்தனைகளை சிந்திக்கிறான். அநேக சிந்தனைகள் மனிதனுடைய இருதயத்தில் ஓடுகிறது. அது அநேக சிந்தனைகளும் வீணான சிந்தனைகளாகவே இருக்கிறது. ஒரு பைசாவுக்கு, நம்ம பாசையில் சொல்லணும்னா 10 பைசாவுக்கு தேராத விஷயங்கள். அநேக சிந்தனைகளை அவன் சிந்திக்கிறான். அதுல ஒரு யூஸும் அவனுக்கு இல்ல. அப்ப முதலாவது சிந்தனை பொல்லாத சிந்தனை, இரண்டாவது சிந்தனை வீணான சிந்தனை, மூன்றாவது சிந்தனை ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம் சொல்லுகிறது, அவன் சிந்திக்கிற சில சிந்தனைகள் மேட்டிமையான சிந்தனை. மேட்டிமையை குறித்து நாம் அறிவோம். பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். இந்த பெருமை எதனால வருதுன்னா மேட்டிமையான எண்ணங்களினாலே. இதை நாம் வேதத்தில் கவனிக்க முடியும். சில தூத சேனைகள் விழுந்து போனதை குறித்து வேதவசனம் நமக்கு சொல்லி தருகிறது. அவர்களுடைய இருதயங்களில் மேட்டிமை கொண்டதினாலே, மேட்டிமையின் சிந்தனைகளினாலே விழுந்து போனார்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்க முடியும். அப்ப மூன்றாவது சிந்தனை மேட்டிமையான சிந்தனை. நான்காவது சிந்தனை மாம்ச சிந்தனை. நீங்கள் ரோமர்கள் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கும் போது, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளே சிந்திக்கிறார்கள். அல்லேலூயா. நான்காவது சிந்தனை மாம்சத்துக்குரிய சிந்தனை. அவர்கள் மாம்சத்துக்குரிய வாழ்க்கை வாழுகிறார்கள். அவர்கள் மாம்சத்தின்படி ஜீவனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் மாம்சத்தின்படி ஓடுகிறார்கள். அவர்கள் மாம்சத்திற்காகவே உழைக்கிறார்கள். அவர்கள் மாம்சத்திற்காக அவருடைய எல்லா காரியங்களையும் செய்கிறதுனால அவர்களுடைய சிந்தனைகளும் எப்படி இருக்குதுன்னா மாம்ச சிந்தனையாகவே இருக்கிறது. அல்லேலூயா. இந்த 4 சிந்தனைகளையும் நீங்கள் உலகத்தில் அதிகமாய் பார்க்க முடியும். ஒரு விஷயம் கூட திருப்பி சொல்லிவிடுகிறேன். ஒன்று பொல்லாத சிந்தனை, இரண்டாவது வீணான சிந்தனை, மூன்றாவது மேட்டிமையான சிந்தனை, நான்காவது மாம்சத்துக்குரிய சிந்தனை. இந்த 4 சிந்தனைகளையும் நாம் அதிகமாக இந்த உலகத்தில் பார்க்க முடியும்.
மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த சிந்தனைகளை சிந்திக்கிறதுனாலே அநேக விதமான வீழ்ச்சிகளிலும் அநேக விதமான வளர்ச்சிகளிலும் அநேக விதமான தந்திரங்களிலும் அவன் வாழ்கிறதை நாம் கவனிக்க முடியும். அல்லேலூயா. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது ஒரே சிந்தை, ஆத்துமாக்களாகிய நீங்கள் ஒரே சிந்தை உடையவர்களாய் இருங்கள் என்று அவர் உறுதிப்படுத்துகிறார். அது என்ன சிந்தை என்பதற்கு அந்த வேத வசனத்துக்கு நேராக நீங்கள் போகும்போது 8ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம், ரோமர் 8:6 வாசிச்சு பாருங்க. மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஜீவனும் சமாதானமுமா இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப நாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சிந்திக்கிற காரியங்கள் இருக்கு இல்லையா, மேட்டிமையான எண்ணங்கள் கொள்ளுகிறது, மேட்டிமையாக சிந்திக்கிறது. நான் இல்லைன்னா, என் குடும்பம் இல்லை, நான் இல்லைன்னா இன்னார் இல்லை, நான் இல்லைன்னா இது இல்லை, நான் இல்லைன்னா அப்படின்னு மேட்டிமையாய் சிந்திக்கிறார்கள். இது ஒரு பக்கம். வீணான சிந்தனை, மனதிற்குள்ள நடந்ததும் நடக்காததும் ஆனதும் ஆகாததும் தானாகவே யோசித்து யோசித்து சிலருடைய மண்டையெல்லாம் பழுத்து போயிருக்கு. இங்கே இல்லை, வயநாட சொன்னேன். சிலருடைய சிந்தனை வீணான சிந்தனை. மூன்றாவது, சிலருடைய சிந்தனை பொல்லாத சிந்தனை. ஒரு மனிதனை எப்படி முறியடிக்கலாம், ஒரு மனிதனுடைய தொழிலை எவ்விதமாய் அவனை தோற்கடிக்கலாம், ஒரு மனிதனை எவ்விதமாய் நஷ்டப்படுத்தலாம், ஒரு மனிதனை எவ்விதமாக இந்த உலகத்தை விட்டு அவன் போகிறதற்கு சிலருடைய வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா. சிலருடைய வார்த்தைகளே சில மனிதர்களை மரணத்திற்கு கொண்டு போய் விடுகிறது. ஏன் அப்படின்னு கேட்டா, அவருடைய எண்ணம் எல்லாம் இவன் வாழுகிறத விட போயிட்டா நல்லது. அப்ப அவருடைய வார்த்தைகள் பொல்லாத, மனிதனுடைய நினைவுகள் நித்தமும், வசனம் சொல்லுகிறது, மனிதனுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாதவைகளா இருக்கிறது. அல்லேலூயா. வசனம் தான் சொல்லி தருது. அவன் அப்படி அவிதமாய் சிந்தித்து அநேக, நீங்க உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இந்த 2024 வாழுகிற நாம் எத்தனையோ கோடீஸ்வரர்கள், எத்தனையோ லட்சாதிபதிகள், எத்தனையோ கம்பெனிகள் திவாலாகி மூடி இன்னைக்கு பல ஆயிரம் கடன்களில் இருக்கிறார்கள். ஏன்னு கேட்டா, அவர்கள் கூட இருந்தவர்கள் செய்த சில சதிகள். அல்லேலூயா. நம்முடைய சன்னியாசி ஐயா கூட, அவர் ஆங்கிலம் தெரியாதவர் இல்லையா. அப்ப அவரோட ஊழியம் செய்த அன்னைக்கு, அவருடைய பெயர் உங்களுக்கு ஒருவேளை தெரியலாம், தடிக்காரகுணம் ஸ்கூல் வந்து நம்முடைய சன்னியாசியாவினால அந்த தேசத்தில் ஒரு அடையாளமாய் கொண்டு வரப்பட்டது. வெள்ளைக்காரங்களுடைய சில வெள்ளைக்காரங்களை எல்லாம் போய் பார்த்து பேசி, அன்னைக்கு இவரோட சேர்ந்த ஒரு நபர், ஒரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபர் அவரோடு இணைந்திருந்தார். ஆமா, பெயர்கள் தெரிந்திருக்கிறது. நன்றி. அப்ப அவருடைய சதி திட்டம், இன்னைக்கு ஸ்தாபனத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குன்னு சொல்றக்கூடிய அளவுக்கு வளர வேண்டிய ஸ்தாபனம், இன்னைக்கு ஒரு ஸ்கூல் இன்னொருடைய வெள்ளைக்காரங்களுடைய கையில போய் இன்னைக்கு அது வெள்ளைக்காரங்க கையில இல்லை, இன்னைக்கு அது அலோலப்பட்டு பாடுபட்டு இன்னைக்கு எப்படியோ கவர்மெண்டுடைய சப்போர்ட்டுக்கு கீழே அப்படி நிக்குது தடிக்காரகுண ஸ்கூல். என்னன்னா, கூட இருந்தவர்கள் பொல்லாத சிந்தனை உடையவர்களா இருந்ததுனால அந்த வாழ்க்கை அல்லது அவர்களுடைய திட்டங்கள் தவிடுபொடியாய் போய் விடுகிறது. நீங்க 4 விதமான சிந்தனைகளை குறித்து அறிந்திருக்கிறீர்கள். ஒருவேளை இந்த பாதையின் ஊடாக நீங்களும் சந்திக்கப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் 5வது ஒரு சிந்தனை இருக்கிறது. அதை அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் மிக தெளிவாய் சொல்லித் தருகிறார். இது மாம்ச சிந்தை ஆனவைகளும் அல்ல, இது பொல்லாத சிந்தனைகளும் அல்ல, இது மேட்டிமையான சிந்தனைகளும் அல்ல, இது வீணான சிந்தனையும் அல்ல, இது ஜீவனையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற சிந்தை. அல்லேலூயா. அதை சிந்தித்துக் கொள்ளும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களின் மூலமாக இந்த வார்த்தைகள் நமக்கு எழுதி தரப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாருங்க, நான் பொய் சொல்லல, உங்களுக்கு உதாரணத்தை சொல்லி போகிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இதை பார்க்க முடியும். இயேசு கிருபை பெற்றிருக்கிற தன்னுடைய தாயாய மரியாளுடைய வயிற்றில் கற்பம் தரித்திருக்கிறார் என்கிற செய்தி யோசேப்புக்கு கேள்விப்பட்ட போது, இந்த வசனத்தை நீங்கள் வாசிச்சா உங்களுக்கு அழகா புரியும். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனம் சொல்லுது, அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிற எப்படி ரகசியமாக தள்ளிவிடலாம். என்னுடைய வாழ்க்கைக்கு நியமிக்கப்பட்டவள் தான்,
ஆனால் அவளை குறித்து மற்றவர்கள் அவதூறு பேசி ஒரு காரியத்தை பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இவளை ரகசியமாக தள்ளிவிடலாம் என்று அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே அவன் சிந்தையை சீர்படுத்தும்படி கர்த்தர் அவனோடு பேசினார். அல்லேலூயா. இதே மாதிரி நீங்கள் இயேசுனுடைய தாயாருடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடியும். இயேசு பிறந்ததற்கு பின்பு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்திருந்த காரியங்களை குறித்து லூக்கா சுவிசேஷகன் அல்லது லூக்கா மருத்துவர் எழுதும் போது மிக தெளிவா எழுதுகிறார். இயேசுனுடைய தாயாகிய மரியாளோ இவைகளை எல்லாம் சிந்தனைக்குள் வைத்துக் கொண்டிருந்தாள். அல்லேலூயா. அப்போ ஒரு குடும்பத்திற்குள்ளதான் சிந்திக்கிற விஷயங்கள் வேறுபடும் போது சூழ்நிலைகள் மாறுகிறதற்கு அங்கு பிசாசு பலவிதமான காரியங்களை உள்ளே கொண்டு வருகிறார். அதனால்தான் ஆவியானவர் இந்த வருஷத்தினுடைய கடைசி நாள்ல சொல்லுகிறார், ஆத்துமாக்களாகிய நாம் இந்த வருஷத்தின் நிறைவில் ஒரே சிந்தை உடையவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரே சிந்தை, எதை குறித்து நாம் ஒன்றாய் சிந்திக்க வேண்டும், அதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். இயேசு கிறிஸ்து கூட நீங்க இந்த வசனத்தை கவனிக்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை நீங்கள் வாசிச்சு பார்க்கும்போ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடர்தலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அல்லேலூயா. இந்த பகுதி நமக்கு தெரியும். பேதுரு இயேசுட்ட தப்பாவுன்னு சொல்லல. இயேசுட்ட பேதுரு ஒரு வார்த்தையும் தப்பா சொல்லல. இந்த அழகான ஒரு ஜெப மலையில நல்ல தரிசனங்களை கண்டோமே, அதனால ஒரு கூடாரத்தை போட்டுருவோம்னு சொன்னார். ஆனால் அந்த சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனையா இருக்கிறது என்கிறதை இயேசு முன்கூட்டி அறிந்ததினாலே அவனை கடிந்து கொண்டதை நாம் அந்த வேத வசனத்தில் வாசிக்க முடிகிறது. அல்லேலூயா. அப்போ என் இயேசு கூட சொல்லி தரும்போது என்ன சொல்லி தருகிறான்? உங்களுடைய சிந்தனை என்ன சிந்தனையா இருக்கணுமா? தெய்வீக சிந்தையா இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா நம் தேவனுடைய புத்திரர்கள் இல்லையா? உலகத்தினுடைய மனிதர்கள் அல்லது உலகத்தினுடைய ஆசபாசங்களுக்குள் அகப்பட்டவர்கள் எதை சிந்திப்பாங்கன்னா உலகத்துக்குரியதையே சிந்திப்பாங்க, உலகத்துக்கு அடுத்தவைகளையே சிந்திப்பாங்க. அதனால்தான் அவர் தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார், முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையினாலும் பிழைப்பார்கள். அல்லேலூயா. அதனால்தான் அவர் மிக அழுத்தமாய் சொன்னார், நீங்கள் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தி, தேவனுக்கு அடுத்தவைகளை சிந்தி, தேவனுடையவைகளை சிந்தி. மனிதனுக்கு ஏற்ற சிந்தை உன்னுடைய சிந்தனையில் இல்லாமல் இருக்கிறது நல்லது. அல்லேலூயா. இப்போ நீங்க சில இடங்கள்ல பார்க்க முடியும், இயேசு ஊழியம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் சிலர் சிந்திக்கிற சிந்தனைகளை அறிந்து அவர்கள் அவரை கல்லறிய பார்க்கிறார்கள் என்கிற அந்த சிந்தனைகளை அறிந்து அவர்களை விட்டு அவர் மாறி போனதை நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும். பரிசேயரும் சதிசேயரும் சிந்திக்கிற சில சிந்தனைகளை அறிந்து அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் இனி இப்பேற்பட்ட குதர்க்கமான காரியங்களை செய்யக்கூடாது என்பதற்காக இயேசு அவருடைய வாழ்விலிருந்து சில கேள்விகளை கேட்டு அவர்களை தடுத்து நிறுத்தினதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தீங்கன்னா, நம்முடைய சிந்தை இந்த வருஷத்தின் நிறைவில் இணைந்து இருக்கணும். சபையா இணைந்து இருக்கிறதல்ல பெரிய விஷயம். நாம் ஒருமனப்பட்டவராய் வருகிறதுனால நம்முடைய சிந்தனையும் ஒரே சிந்தையா இருக்கணும். அந்த ஒரே சிந்தை தேவனுக்கு ஏற்ற சிந்தை. அது என்ன சிந்தை என்கிறது தான் நம்ம கவனிக்க போறோம். இந்த பகுதி எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டதுன்னா, இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை நீங்க மறந்துடக்கூடாது. இவர்கள் எழுதுகிறதற்கு முன்பு இவர்கள் சந்தித்த சூழ்நிலை என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரையிலும் நாம் வாசிக்க முடியும். எழுதுகிறவர்களுக்காக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்தினுடைய
12ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரையில் நான் வாசித்து பார்க்க முடியும். அந்த ரோமாபுரியின் பட்டணத்திலே ஒரு பெரிய பட்டணமாக சொல்லப்பட்டதுதான் இந்த பிலிப்பி பட்டணம். இந்த பிலிப்பி பட்டணத்திலே பவுலும் அவனோடு இணைந்திருந்த சீலாவுமாக இணைந்து ஊழியம் செய்த நாட்கள் அது. இப்போ சிறைச்சாலையிலும் அகப்படுகிறார்கள். நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, பவுலையும் சீலாவையும் சிறையில கட்டி போட்ட போது அவர்கள் பாடி துதித்தார்கள். அது இந்த பகுதி தான். அவர்கள் பிலிப்பு பட்டணத்தில் சந்தித்த ஒரு பகுதி இந்த பகுதி. இந்த பகுதியை நம் வேதத்தில் மிக ஆழமாக அழகாக பார்க்க முடியும். அப்போ இந்த உபத்திரவத்தின் பாதையில இருந்துட்டும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒன்றை நமக்கு சொல்லி தருகிறார். ஆத்துமாக்களாகிய நீங்கள் ஒரே சிந்தை உடையவர்களாயிருங்கள். அல்லேலூயா. ஏன் அவர் இந்த வார்த்தையை சொன்னார்னா, 2 பேர் ஒருமனப்பட்டார்கள். அந்த சிறைச்சாலைக்குள்ள 2 பேர் ஒருமனப்பட்டார்கள். சிறையின் கதவுகள் கர்த்தர் அந்த ராத்திரியில உடைத்தெறிந்தார். அல்லேலூயா. பவுலோடு இணைந்து ஒருமனமா எங்கெல்லாம் போய் அவரோடு இணைந்து பர்னபாவாகட்டும், தீமோத்தேயுவாகட்டும், தீத்துவாகட்டும், அப்போஸ்தலர்களாக இருக்கட்டும், யாரெல்லாம் இவர்கள் இணைந்து போய் எங்கெல்லாம் ஒருமனமாய் ஊழியம் செய்தார்களோ அந்த ஊழியங்களை எல்லாம் இன்றும் தேவனாகிய கர்த்தர் அந்த இடங்களில் நிறுத்தி மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் அவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. ஏன்னா இது யானோ தானோ என்று கட்டப்பட்டதல்ல, ஒரு மனமாய் கட்டப்பட்ட கர்த்தருடைய ஊழியம். அல்லேலூயா. ஒரு மனமாய் செய்கிற ஒரு விஷயத்திற்கு கர்த்தர் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஒரு தனி மனிதனினால கட்டப்படுகிறது அல்ல ஆலயம். ஆலயம் என்பது வந்திருக்கிற முழு ஆத்துமாக்களும் ஒரு மனமாய் கர்த்தரிடத்தில் இருந்து இணைந்து கர்த்தரோடு நெருங்கி கர்த்தருக்காக செயல்படும் போது கர்த்தர் அதை சபையாய் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. இங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நம்மை காட்டிலும் திரளான கூட்டம் தியேட்டர்களில் இருக்கிறது. அல்லேலூயா. நம்மை காட்டிலும் திரளான கூட்டம் கிரவுண்டுகளில், மைதானங்களில் இருக்கிறது. நம்மை காட்டிலும் திரளான கூட்டம் மருத்துவமனைகளில் இருக்கிறது. நம்மை காட்டிலும் திரளான கூட்டம் கோர்ட்ல இருக்கிறது. அங்க ஆண்டவர் எதையுமே சபை என்று சொல்லவில்லை. தியேட்டரை பார்த்து சபைன்னு அவர் சொல்லி வச்சிருக்கிறாரா? இல்ல. ஹாஸ்பிட்டல்ல பார்த்து என் சபை என்று சொல்லி வைத்திருக்கிறாரா? இல்ல. எங்க அவருடைய ஜனம் ஒருமனப்பட்டு அவரை ஆராதிக்கும்படி கூடி வருகிறார்களோ அந்த இடத்தை அவர் சபை என்று உச்சரிக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனதுக்கு வேண்டிதான் இந்த தேசத்துல நாம் போராட வேண்டியதா இருக்கு. சபை ஒண்ணுபடணும். ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை சபை இந்த தேசத்தின் அடையாளமாய் செய்யுமானால் அது தேவ நாம மகிமைக்கு ஏதுவாய் இந்த தேசம் எங்கிலும் பிரசித்தப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சிதறி போனார்கள். ஆதி அப்போஸ்தலர் காலங்களிலே ஜனங்கள் சிதறி போனார்கள். எதனால் சிதறி போனார்கள் என்றால் தேசத்தில் உண்டான நெருக்கமே தவிர சபையில் இருந்த கட்டுப்பாட்டினால் அல்ல. அல்லேலூயா. சபையினுடைய கட்டுப்பாட்டினால் ஜனம் பெருகினார்கள். 70 120 மாறினது, 120 3000 மாறினது, 3000 5000 மாறினது, பெருகிட்டே இருந்தார்கள். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு சபை, ஆவிக்குரிய சபைகளை திருப்பி பாருங்க. கொஞ்சம் இறுக்கி பிடிச்சாருன்னு வைங்க பாஸ்டர், பிறகு பாஸ்டர் தான் கொட்டடிக்கணும், பிறகு பாஸ்டர் தான் கூட்டம் நடத்தணும், பிறகு பாஸ்டர் தான் சபையா இருக்கணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு சபைக்குள்ள கடினம், அதாவது கட்டுப்பாடு என்கிறது ஒன்று இல்லாமல் போயிற்று. ஆனால் ஆதி அப்போஸ்தலர் காலங்களிலோ நம்ம இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை பத்தி எவ்வளவு யோசிக்கிறோம்னு தெரியல. அப்போஸ்தலர் காலங்களில் பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு துல்லியமாய் கிரியை செய்தார். இன்னைக்கு கிருபை கொஞ்சம் நீட்டி தந்திருக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவர் கொஞ்சம் மெதுவாய் கிரியை செய்கிறார். ஆவியானவர் உண்டு. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்க சத்திய வசனம் உண்டு. வசனம் சொல்லுது, ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும்
கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ சபை ஆவியானவருடைய இசைவுகளுக்குள் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது வீட்டுல ஒரு பெரிய விருந்து, தடாபுடின்னு பயங்கரமான விருந்து வைக்கப்பட்டிருக்கிறது. வீட்டினுடைய வேலைக்காரர்கள் அந்த விருந்தில் இருக்கிறாங்க. வீட்டினுடைய உரிமையாளர் தகப்பன் அந்த விருந்தை முன்ன நின்று பயங்கர கிராண்டா நடத்துறார். வீட்டினுடைய இளைய மகன் அந்த விருந்துக்குள் இணைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் வீட்டினுடைய முழு உரிமையை கொண்டவனும் எங்க நின்னா தெரியுமா? வீட்டுக்கு வெளியே. ஆவியானவர் போய் சொன்னார். அவன் உள்ள வந்தானு தெரியல, ஆனா சொன்னார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போது அவர் நம்மை ஒரு மனமாய் கூடி செயல்படுகிறதற்கு விரும்புகிறார். அல்லேலூயா. ஆவியானவர் நம்ம இடத்துல சொல்லுகிறது என்னன்னா, இந்த வருஷத்தினுடைய கடைசி ஆராதனையில ஆத்துமாக்களாகிய நீங்கள்னா நீங்கள் இல்ல, என்னை சேர்த்தான் சொல்றேன், நீங்கள் ஏக சிந்தை உள்ள ஒரே சிந்தை உடையவர்களாயிருங்கள். அல்லேலூயா. எதை சொல்ல வருகிறார் அப்படின்னா, தேவனுக்கு ஏற்ற சிந்தையை நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொல்ல வருகிறார். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவனும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே சிந்தித்து நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படிக்கு கீழே வாசிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது, கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எதை சிந்திக்கணுமா? கர்த்தரே தேவன். ஹல்லேலூயா. எதை சிந்திக்க சொல்றாருன்னா, கர்த்தர் ஒருவரே தேவன் என்பதை சிந்தித்துக் கொண்டே இருங்கள். இந்த 2 நாள் இன்னும் இருக்கு, இன்னும் 2 நாள் இருக்கு, இந்த வருஷம் முடியுது. இந்த உலகத்துல ஜீவனுள்ள ஒரு தெய்வத்தை மறைப்பதற்கு எத்தனையோ கோடி தெய்வங்கள் உங்கள் முன்பாய் பேசப்பட்டு கொண்டே இருக்கலாம். இந்த வருஷம் நிறைவடைகிற வரையிலும் சபையினுடைய எல்லாருடைய இருதயத்திலும் ஒரு சிந்தை இருக்கணும், என் ஜீவனுள்ள தேவன் கர்த்தரை ஒருவரே தேவன். அல்லேலூயா. பலிபீடத்துக்கு முன்ன நின்னு எலியா மேற்கொள்ள முடியாத திரளான மனிதர்கள் முன் நின்றார்கள். அத்தனை பேருக்கு முன்னாடி இவன் ஒருவனால் உரிமையாய் சொல்ல முடிந்தது, நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஒருவரே தேவன். பாகால் தெய்வம் அல்ல, தாகோன் தெய்வம் அல்ல, அஸ்ரோத் தெய்வம் அல்ல. அல்லேலூயா. அன்றும் இன்றும் ஒரு தெய்வம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த தெய்வனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் என்னை நடத்தி வந்தது. எனக்கு வீட்டில் அவிய வந்து கருப்பு நூல் கட்டிட்டு போச்சுன்னு அதனாலே நினைக்காத, என் தேவன் உன்னோடு இருந்தார். எனக்கு வேண்டி மத்தவிய வாயில் உண்டியல்ல போய் எனக்கு வைத்த தடவிட்டு 10 பைசா கொண்டு போட்டணும் அதனாலே நினைக்காத, கர்த்தர் உன்னோடு இருந்தார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு என்ன நினைப்பு தெரியுமா? எனக்கு பேரை சொல்லி ஒரு மெழுகு தெரியாது ஜனம், அதனாலே இந்த வருஷம் ஓஹோன்னு இருந்தது. இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. என்ன? என் தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவராய் தேவனாய் இருந்தபடியினால் இந்த ஒரு வருஷ காலம் எனக்கு எல்லாம் நன்மையாய் முடிசூடப்பட்டது. அல்லேலூயா. அவர் ஒருவரே தேவன். எதை அவர் சிந்திக்க சொல்றாருன்னா, அவர்களுடைய தெய்வத்துக்கு பின்னாக நிற்கிறார்கள், போகிறார்கள், போகட்டும். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறது உண்மையானால், அல்லேலூயா, நீ உண்மை உள்ள தேவனை தேடுகிறது உண்மையானால், அவர் ஒருவரே தேவன் என்பதை இன்னும் இருக்கிற 2 நாட்களில வேற எதற்கு இடம் கொடுக்காம
ஒரே ஏக சிந்தையாய் நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே என் தேவன் என்று அவரையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் 1000 தெய்வங்கள் உண்டு. புதிய ஏற்பாட்டு காலத்துல 1000 தெய்வங்கள் பேசப்பட்டது. 2024 1000 தெய்வங்கள் பேசப்படுகிறது. ஆனால் மனிதனை அல்லது இந்த உலகத்தை அல்லது அண்ட சராசரங்களையும் படைத்த ஒரே ஒரு தேவன் உண்டு. அவர் நான் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் என்பதை சபை சிந்தித்து கொண்டிருக்குமே. ஆனால் நாம் ஏக சிந்தை உள்ள ஒரு மனமுள்ளவர்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா. ஒரே சிந்தை நமக்குள் தேவை. கர்த்தரே தேவன் என்கிற ஒரே சிந்தை தேவை. ஏன்னா அவரே நம்மை இந்த தேசத்துல இந்நாள் வரையிலும் அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒண்ணு இல்லாத யாருக்கும் ஆண்டவர் பேசுறார். ஒண்ணு இல்லாத நேரத்துல அவர் பாதத்திலே விழுந்து கிடந்தீங்க. இன்னைக்கு ஆண்டவர் கொஞ்சம் தந்த உடனே யாரு பார்க்க போறா? 10 ரூபா வச்சுக்கிடுங்களேன், 1 ரூபாயை அவிகளுக்கு கோயில்ல கொண்டு போடுவோம். இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. என்ன 1 ரூபாயை அவிய போற இடத்துக்கு கொண்டு போட்டு கொடுத்து விடுவோம். என் தேவன் ஒருவரே தேவனானபடியினால் அந்த 10 ரூபாயும் உன் கையில வருகிறதற்கு நீ நினைத்ததை காட்டிலும் என் தேவன் அதிகமாய் நினைத்தார். அல்லேலூயா. அவருக்கு 8 ரூபா தர தெரியாதா? 2 ரூபாயை வேற எங்கேயும் கொண்டுட்டு 8 ரூபா மட்டும் உங்க கையில தர தெரியாது அவருக்கு? என் தேவாவியானவர் சபையோடு விளம்புகிறார். அவர் ஒருவரே தேவன் என்பதை சபை சிந்தித்துக் கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. 12 சீஷர்களும் சிதறி போனார்கள். அவர்களையும் ஒருங்கிணைக்க பண்ணி தேவன் சொன்னார், நான் மறுபடியும் வருகிற வரையிலும் நீங்கள் தேவன் உங்களுக்கு தந்த பொறுப்பை இந்த தேசத்தில் எங்கும் சுற்றி திரிந்து ஊழியத்தை செய்து கொண்டே இருங்கள். அல்லேலூயா. பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்னு கேட்ட அந்த இயேசு தன்னுடைய சீசர்களை பார்த்து ஒத்த வார்த்தை சொல்லியிருக்கலாம். எப்பா அடிக்கடி ஆண்டவர் கண்ணை மூடிடுவார் பார்த்துக்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவருக்கு தெரியும், அவர் கண்ணு மூடினாலும் என் தேவன் நினைத்ததை நிறைவேற்றி முடிக்காமல் மௌனமாக இருக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. இப்போ ஒன்று புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் இந்த வசனத்தை தாண்டி போக விட மாட்டேங்கிறார். தயவு செய்து சில இடங்களுக்கு இன்னும் நீங்க போகலாம்னு தீர்மானம் பண்ணியிருப்பீர்களே, ஆனால் இன்னும் இதெல்லாம் மூட்டை கட்டி தூர போடுங்க. இதே போல எக்ஸெட்ரா. கர்த்தர் ஒருவரே தேவன் 365 நாட்கள் நடத்துகிறார், இன்னும் நடத்துவார், இனி உள்ள நாட்களும் நடத்த போதுமானவர் என்பதை சிந்தித்துக் கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. என் தேவன் ஆகிய கர்த்தர் ஒருவரே தேவன் என்பதனால் உங்கள் கைகளில் தந்தது நீங்கள் அதை சம்பூரணமாய் அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு ஸ்ரீலங்கால இருந்து என்னுடைய போன்ல ஒரு ஜெப நேரம் கிடைத்தது. நான் இணைந்திருந்தேன். நம்முடைய சுபாசையாவனுடைய மூலமாக ஐஎம்ஓ காலில் ஒரு ஜெப இணைப்பு இணைந்திருந்தேன். ஸ்ரீலங்கால இருந்து ஒரு சகோதரி பேசினார்கள். என்னுடைய மகள் கல்யாணம் ஆயிற்று, குழந்தை பிறந்தாயிற்று. என்னுடைய மகளோ குஷ்டவதியா இருக்கிறார். அங்க போய் பேச போகும்போது பின்னணியத்தை பார்த்தா அவங்களே வாய் விட்டு அழுகிறாங்க. கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாங்க எப்படி எல்லாமோ செலவு பண்ணோம், எப்படி எல்லாமோ நாச கூட்டை ஆகணும்.
இன்னைக்கு ₹1 கிடைச்சா எங்களுக்கு சாப்பாட்டுக்கு தவையுமான்னு நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு நாங்க பஞ்சத்தில் இருக்கிறோம். ஃபாதர் எங்களுக்கா ஜெபம் பண்ணிக்கிடுங்க. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம், நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கர்த்தர் தந்ததினாலதான் அந்த வாக்கு தத்தம். அல்லேலூயா. நல்ல தயவு செய்து சபையே, கர்த்தர் ஒருவரே தேவன், அதை சிந்தித்துக் கொண்டே இருங்கள். அல்லேலூயா. இரண்டாவது 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் அவனுடைய 24வது வசனம். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் சேவிக்க கடவீர்கள். எவ்வளவு மகிமையான காரியத்தை செய்தார் என்று சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, எவ்வளவு மகிமையான காரியத்தை செஞ்சார்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. முதல்ல கர்த்தரே தேவன் என்கிறத சிந்தித்து பாருங்க. இரண்டாவது, அவர் மகிமையான காரியத்தை செய்திருக்கிறார். இன்னும் 48 மணி நேரம் உங்களுக்கு முன்ன வைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நேரமும் சிந்திச்சு பாருங்க, இது எவ்வளவு மகிமையான காரியம். என் பிள்ளைகள் என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில நடந்தது, இது எவ்வளவு பெரிய மகிமையான காரியம். என்னுடைய குடும்பத்தில் நடந்திருக்கிறது, இது எவ்வளவு பெரிய மகிமையான காரியம். என்னுடைய தலைமுறைகளுக்குள் நடந்திருக்கிறது, இது எவ்வளவு பெரிய மகிமையான காரியம். நான் ஆராதிக்கிற சபையில் இதை கர்த்தர் நடத்தி இருக்கிறார், இது எவ்வளவு பெரிய மகிமையான காரியம். அல்லேலூயா. மகிமையான காரியத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம திறமையினால முடியல, நம்ம எண்ணத்தினால முடியல, ஆனால் காரியம் நடந்தது. யாரால் நடந்தது? அது தேவனால் நடந்தது. தேவனை சிந்தித்து பாருங்க. இரண்டாவது, அந்த காரியம் எவ்வளவு மேன்மையா இருந்தது. நீங்க யோசிச்சு பாருங்களேன். கானா ஒரு கல்யாண வீட்டுல போய் ஆண்டவர் இயேசு அற்புதம் செஞ்சார். வசனம் சொல்லுது, அவர் செய்த அற்புதத்தினுடைய எத்தனாவது அற்புதம் அது? யாரும் இல்லையோ, முதல் அற்புதம் தான் அது. முதல் அற்புதம் வேதத்தில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த முதலாவது அற்புதத்தை, அந்த மகிமையை அந்த நேரத்தில் போய் மணவாளன் இடத்துல போய் பேசப்பட்டது. ஆனா அதுக்கப்புறம் அவங்க மறந்திருக்கலாம், நினைக்கப்படாமல் போயிருக்கலாம். ஆனால் அவரோடு இருந்த சீசர்கள் அந்த மகிமையை குறித்து இன்றும் பேசப்படும்படி வேதத்தில் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆவியானவரை கொண்டு இன்றும் அந்த வேதத்தில் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில நடந்த எல்லா மகிமையான காரியத்தையும் ஒன்னு கற்பனை பண்ணி பார்க்கணும். அது எப்படியா இருக்கட்டும். ஒருவேளை வெளிநாட்டுல இருந்து நீங்க வர்றதுக்கு டிக்கெட் கிடைக்காம இருந்திருக்கலாம். வாய்க்க பண்ணது நீங்கள் அல்ல, தேவன். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கான ஒரு வழி பிறக்கப்படாம இருந்திருக்கலாம். வழி பிறந்தது உங்க திறமை அல்ல, திறந்து தந்தது தேவன். அல்லேலூயா. ரிட்டையர்டு மண்டன்னு எழுதி முடிச்சிருக்கலாம். அதை தாண்டியும் மலையடியில ஒரு சார் இருக்கார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 80 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் இன்னைக்கும் ஈபியில வேலை பார்க்கிறார். 58 ஆனாலே சீல் அடிச்சு வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஆனா அது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவர் வேலை பார்க்கிறாருன்னு சொல்ல வரல, அந்த மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்தார்னு சொல்ல வந்தேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நன்மையும் செய்கிறார் இல்லையா? ரொம்ப தாழ்மையாய் சபையில் சொல்லுவேன், ஒரு ஒயிட் சட்டை நான் வாங்கி அதை போட்டு சபைக்கு முன்ன நிக்கிறதுக்கு திராணி இல்லாதவன். இன்னைக்கு சபை பார்த்தா அவர் பெரிய பாட்டர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வஸ்திரத்தை கூட அவர் எனக்கு தந்து மகிமையான காரியத்தை செய்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ பிள்ளைங்க கடந்த நாள்ல ஜோர்டான்ல இருந்து பேரிச்சம்பழம் நான் ஜோர்டானுக்கு போனேன்னா ஜோர்டான்ல இருந்து பேரிச்சம்பழம் வந்திருக்கு. யாருக்குன்னா மாத்துக்குணத்துல
யெகோவா சபையை நடத்துற சபையினுடைய ஊழியக்காரனுக்கு. எவ்வளவு மகிமை இல்லையா? நீங்க இருக்கிறத பார்த்தா பாஸ்டர் இதுக்கு மேல சொல்லாதுங்க, எங்களுக்கு வயிறு எரியுது. அல்லேலூயா. நீங்க அப்படி நினைக்க மாட்டீங்க. பாஸ்டர் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிற ஆட்கள் சும்மா சிரிக்கிறதுக்கா? அவர் மகிமையான காரியத்தை செய்கிறவர். கூடுமே எல்லாம் கூடுமே. ஒரு மகிமையான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அதை ஒரு காலம் மறந்துடக்கூடாது. முழு சபையும் இன்னும் இருக்கிற 2 நாட்கள் சிந்தித்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரே எவ்வளவு மகிமையான காரியங்களை செஞ்சிருக்கீங்க. வசனம் சும்மா இல்ல, அந்த ஒரு பழமொழி சும்மா இல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. அவர் உப்பிட்டார் நமக்கு மேல. பிழைச்சிருப்பா, தப்பிக்கோ, காப்பாற்றப்படு, போஷிக்கப்படு, ஆசீர்வதிக்கப்படு, சந்தோஷமா இரு, சமாதானமா வாழு, துளிர் விடு அப்படின்னு அவர் ஒரு சின்ன உப்பை நம்ம மேல போட்டார். அல்லேலூயா. அவர் செய்த அந்த மகிமையான காரியத்தை குறித்து சிந்தித்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. 3வது சங்கீதம் 48 அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய கிருபையை சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. 3வது ஏக சிந்தை உள்ளவர்களா எதை சிந்தித்துக் கொண்டிருக்கணும்னா அவருடைய கிருபையை. அவருடைய கிருபையை. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே. அல்லேலூயா. அவர் கிருபை. விதி எழுகின உலகத்துல நம்ம இன்னும் வாழ்றோம். 2000 உலகம் அழியும்னாங்க, 2010 உலகம் அழியும்னாங்க, 2024 இன்னும் வாழ்றோம். எத்தனையோ விண்கற்கள் விழுகிறதற்கு, இந்தியாவுக்கு மேல விழுகிறதற்கு இப்பமா அப்பமான்னு தொங்கிக்கிட்டு இருக்குதுன்னு நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க வேணா செய்தித்தாள்ல போய் பாருங்க, பொய் சொல்லல. இப்பமா அப்பமான்னு எத்தனையோ விண்கற்கள் விழுகிறதற்கு இருக்கு. ஓகி புயல்ல காப்பாற்றப்பட்டோம், கொரோனால காப்பாற்றப்பட்டோம். நம்ம வீட்டுக்குள்ள இருந்ததுனால இல்ல. பெரிய பெரிய லட்சாதிபதிகள், அரபி தேசங்கள், அயல் நாடுகள், USA எல்லாம் வீட்டுக்குள்ளதான் இருந்தாங்க. லட்சக்கணக்கான ஜனம் மடிந்தது. ஆனா நீங்க இன்னும் இந்த தேசத்துல அடையாளமாய் நிறுத்தப்பட்டிருக்கிறது அவருடைய கிருபை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய ஆலயத்தில் இருக்கிற நாம் ஒரு காரியத்தை ஏகமாய் சிந்தித்துக் கொண்டிருக்கணும். நாங்கள் நிற்பது அவருடைய கிருபை, நாங்கள் வாழ்வது அவருடைய கிருபை, நாங்கள் வேலை செய்வது அவருடைய கிருபை, நாங்கள் எங்களுடைய காரியங்களை நாங்கள் நினைப்பது போல செய்து முடிப்பது அவருடைய கிருபை. அல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லைன்னா ஒரு தினம் கொண்டாடப்பட்டது, நினைவூட்டப்பட்டது. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு தினம், சுனாமி தினம் என்கிற ஒரு தினம் நினைவூட்டப்பட்டது. எத்தனையோ பெரும் பெரும் கொள்ளை நோய்கள், எத்தனையோ பெரிய பெரிய வாதைகள், எத்தனையோ பெரிய பெரிய மரண ஓலங்களின் சத்தங்கள். அவ்வளவு பாதுகாப்பு இருக்கிற இஸ்ரவேல் நாட்டையே எதிர் நாட்டுக்காரர்கள் குண்டு போட்டு தொலைக்கிறாங்கன்னா, பக்கத்து நாட்டுல இருந்து ஓலை படக்கு விழுந்தா நம்ம ஊர்ல வந்து விழும். அப்படிதான் இருக்கு நம்ம ஊர் பாதுகாப்பு. சொன்னா நம்ப மாட்டீங்க, நம்ம இந்தியாவினுடைய பாதுகாப்பு அப்படிதான் இருக்கு. ஏன்னா எல்லாம் இருந்தும் அதிகாரத்தை கொடுத்து பயன்படுத்துகிறதற்கு விடாத ஒரு அதிகாரத்துவம் உள்ள ஒரு நாட்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா சைனாக்காரன் இலங்கையில வந்துட்டான். அவன் எப்போ இல்லாம இனி தமிழ்நாட்டை
அவன் யுத்தம் பண்ணுவான், போரை பண்ணுவான்ட்டு ஒரு பக்கம் ஒரு சலனம் நடந்துகிட்டே இருக்கு. இவ்வளவு இக்கட்டான இடத்துலயும் ஒரு பசுமையான தோட்டத்துக்குள்ள வாழ்றது போல இந்த தேசத்துக்குள் தேவன் நம்மை வாழ பண்ணி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. வல்லரசு நாடு என்று சொல்லப்படுகிற நாடுகளே நிக்க முடியாம திணறி கொண்டிருக்குமோ, இந்த மாத்து கோணத்தில் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் ஒரு குறையும் வைக்கல. அல்லேலூயா. நீங்க நம்பினாலும் நம்பாட்டாலும் அது உண்மை, அது அவர் கிருபை. அல்லேலூயா. அவருடைய கிருபையை நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கணும். இன்னும் 2 நாட்கள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த வருஷம் முடிகிறதுக்கு அவருடைய கிருபையை சிந்தித்துக் கொண்டே இருங்கள். தொடர்ந்து சங்கீதம் 119 95வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, சங்கீதம் 119 95 நான் உம்முடைய சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு கூட்ட ஜனம் எப்படி இருக்கிறாங்களா? அழிக்கிறதுக்கு வாசிக்கலாம், எடுத்தீங்களா? காத்திருக்க. இவன் பெயர் அப்போது அழியும், இவன் எப்போது ஒளிவான், இந்த குடும்பம் எப்போ தகரும் அப்படின்னு ஒரு கூட்டம் சத்துரு அழிக்கிறதை பார்த்து கொண்டிருக்கும் போது தேவ மனிதன் சொல்லுகிறான், நான் எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன்னா உம்முடைய சாட்சிகளை நான் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். ஏன்னா நான் சந்திக்கிற பிரச்சனையை காட்டிலும் உம்முடைய சாட்சிகள் சந்தித்த பிரச்சனைகள் அநேகம். நான் சந்திக்கிற இந்த சூழ்நிலையை காட்டிலும் உம்முடைய சாட்சியை உடையவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் அநேகம். அந்த சாட்சியை உடைய அந்த ஜனத்தை எல்லாம் கர்த்தர் விடுவித்தது போல என்னையும் என் தேவன் விடுவிப்பதற்கு இது உமக்கு லேசான காரியம். அல்லேலூயா. தானியேலை கேட்டா சொல்லுவாரு, பக்தனை கேட்டா சொல்லுவான், தானியேலை சிந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். ஏன்னா தானியேல் அழிவான்னு சிங்கக்கேபியில போட்டுட்டு ஒரு கூட்டம் காத்து இருந்தது. ஆனால் தானியேலோ வெளியில வருவான் என்று சொல்லி ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் அவனை முன்குறித்து வைத்திருந்தார். அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீயில இன்னைக்கு அவ்வளவுதான் சாம்பல் ஆயிருவாங்கன்னு ஒரு கூட்டம் காத்து இருந்தது. ஆனா அதே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த தீச்சூளை நடுவிலும் இனி ஒரு நபரோடு கூட சேர்ந்து ஆமென் அந்த தீ வெக்க கூட வஸ்திரத்தில் படாத அளவுக்கு உலாவுவார்கள் என்று தேவன் முன்குறித்து வைத்திருந்தார். அல்லேலூயா. விடிஞ்சா தலை வெட்டுன்னு பேதுருக்கு எழுதப்பட்டிருந்தது. அத்தனை பேரும் காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் விடுகிறதற்கு முன்ன நடு ராத்திரியிலே அவனை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று ஒரு கூட்ட ஜனம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிறதை கர்த்தர் நினைத்தருளி நிறைவேற்றினார். அல்லேலூயா. அவருடைய சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டே இருங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதா? உங்க ஆவிக்குரிய அனுபவத்துக்கு ஒரு போராட்டம் வருதா? நான் இப்படி சொல்ல வாஞ்சிக்கிறேன், உங்களுக்கு பண பிரச்சனை முதற்கொண்டு உங்களுக்கு வந்திருக்கிற வியாதி என்கிற பிரச்சனை வரைக்கும் கர்த்தர் சமூகத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யார் யார் இந்த வழியாய் நடந்து வந்து ஜெயத்தை எடுத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய சாட்சிகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. எசேக்கியாவுக்கு உண்டான பிளவையை குறித்து பண்டிதர்கள் இப்படி சொல்றாங்க, இன்னைக்கு இருக்கிற கேன்சர் நோய்க்கு சமமானது அந்த பிளவை நோய் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிளவை நோய்க்கும் என் கர்த்தரால் 15 வருடம் அவன் வாழ்க்கையில அந்த வியாதியை மாற பண்ணி ஜீவ நாட்களை கூட்டி கொடுக்க முடிந்தது. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போ இந்த பிரச்சனையிலிருந்து யார் விடுதலை தருவான்னு வேற யாரையும் சிந்திக்காதுங்க. இந்த பிரச்சனையை சந்தித்தவர்கள் எப்படி ஜெயம் எடுத்தார்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அதுதான் பக்தர் நமக்கு சொல்லி தருகிறார். நான் நம்முடைய சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். பசி வரும்போது பசியில இருந்தவர்களுக்கு ஆண்டவர் எப்படி ஆகாரம் கொடுத்தாருன்னு சிந்திச்சு பாருங்க. பலவீனம் வரும்போது பலவீனத்தில் இருந்தவர்களுக்கு ஆண்டவர் எப்படி சுகம் கொடுத்தாருன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பிசாசுனுடைய போராட்டம் வரும்போது இந்த போராட்டத்திலிருந்து எப்படி ஆண்டவர் விடுதலை கொடுத்தாருன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சோதனை வரும்போது இந்த சோதனையில் எப்படி அநேகர் ஜெயம் எடுத்தார்கள் சிந்திச்சு பாருங்க.
எத்தனை பேருக்கான விடுதலையின் பதில்கள் வேதத்தில் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்க போகிற யாத்திரை முதற்கொண்டு நீங்க செய்கிற எந்த காரியத்தையும் தடங்கள் வரும்போது, அந்த தடங்கள் வருகிறதுனால் வேதத்தை ஒண்ணு சிந்திச்சு பாருங்க. இதை கர்த்தர் மாற்றினார் என்றால் என் வாழ்க்கையிலும் என் தேவன் மாற்றி தருவார். அல்லேலூயா. நல்ல ஞாபகம் இருக்கு, ஏற்கனவே சபையில சொல்லியிருக்கேன். VBS ஓட போன VBS, இந்த VBSல அதுக்கு முன்னாடி இருந்த VBSல பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு வெளியில கியூல விட்டுட்டோம். வரிசையா வந்துக்கிறாங்க. மழையின் சீற்றங்கள் இருந்து கொண்டே இருந்தது. உள்ள நின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் மேல பார்த்து, ஆண்டவரே நீர் எலியாவின் தேவன், என் தேவன், காற்றையும் கடலையும் மழையையும் அதட்டி நிறுத்துகிற தேவன் என்று இன்னைக்கு ஜெபித்த அந்த வார்த்தைகளை மறக்கவே முடியாது. இந்த தேசத்துல சுற்றி நடந்து சபைக்குள்ள வந்து கால் வைக்கிற வரையிலும் கர்த்தர் ஒரு துளியை கூட கீழே விழாம பாதுகாத்தார். அல்லேலூயா. நிறைய சொல்ல முடியும், இப்படி சாட்சி சொல்லிட்டே இருக்கலாம். நம்முடைய சபை அல்லாத ஒரு பக்கத்து வீட்டுல, நம்முடைய தேசத்தினுடைய ஒரு குடும்பத்துல கல்யாணம். அவங்க கூப்பிட்டு, எங்களுக்காக நீங்க சபையார ஒன்று ஜோம் பண்ணிக்கிடுங்க, இப்படி மழை அடிச்சா ஒண்ணுமே நடக்காது. 8 மணி வரைக்கும் மழை. அந்த மழை அப்படியே நிறுத்தி அவர்கள் திருமணத்தை எல்லாம் ஆண்டவர் நல்லபடியாக நடத்தி முடித்தார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இதெல்லாம் வேதத்தில் நமக்கு முன்னாடி சாட்சியாய் சொல்லி தரப்பட்டிருக்கு. ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க அறிவீர்களான்னு தெரியல, ஃபாதர் பெர்க்மான் செய்யாவுக்கு நாங்குநேரியில 3 நாள் கன்வென்ஷன். அது ஒரு பெரிய விக்கிரக கோட்டை நிறைஞ்ச ஏரியா நாங்குநேரி. அங்க மாரந்தாதான் ஒரு சபை இருக்கு. சபை சார்பாக 3 நாள் அவர் கன்வென்ஷன் ஆயத்தப்படுத்திருக்காங்க. வந்துட்டார். அவர் வண்டியில வரும்போது பயங்கர மழை. 3 நாள் கன்வென்ஷன் நடக்கணும்னா மழை இல்லாம இருந்தாதான் நடத்த முடியும். அவர் அறைக்குள்ள இருந்து ஜெபித்தார். அவங்க சாட்சி என்னன்னா, பக்கத்து ஊரெல்லாம் பயங்கரமான மழை. ஆனா அந்த நாங்குநேரி சுற்று வட்டாரத்துக்குள்ள ஒரு தண்ணி கூட விழாம ஆண்டவர் பாதுகாத்தார். அல்லேலூயா. இது ஒண்ணுக்கு மட்டும்தான், மழைக்கு மட்டும்தான். இது போல வெயிலுக்கு இருக்கு, இது போல காய்ச்சலுக்கு இருக்கு, இது போல தலைவலிக்கு இருக்கு, இது போல எத்தனையா இருக்கு. இல்லை, எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவருடைய சாட்சிகள் வேதத்தில் நமக்கு எழுதி தரப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 நாள் இருக்கு. அவருடைய சாட்சிகளை ஒண்ணு சிந்திச்சு பாருங்க. ஏனோக்கு முதற்கொண்டு யோவான், வெளிப்படுத்தின விசேஷம் எழுதின யோவான் வரைக்கும் ஆண்டவருக்காக எப்படி வந்தாங்க, எப்படி நின்னாங்க, எப்படி சாட்சி பெற்றாங்க, ஏன் அவர்கள் சாட்சிக்குரியவர்களாய் மாறினார்கள்னு நீங்க ஆபேல் முதற்கொண்டு அப்படியே யோசிச்சு பாருங்க. 2 நாள் உங்களுக்கு போதாது. கண்டிப்பா அந்த 2 நாள்ல நீங்க கதை அடிக்க ஒரு வீட்டுக்கும் போக மாட்டீங்க, சீரியல் பார்க்க டிவியே ஓபன் பண்ண மாட்டீங்கன்னு, டைம் பாஸ் ஆகலன்னு போனே எடுக்க மாட்டீங்க. நான் நம்புகிறேன் சிலருக்கு ஆண்டவர் பாட்டு கூட கொடுப்பார். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய சாட்சிகளை குறித்து அவ்வளவு மேன்மைகள் வேதத்தில் நமக்கு எழுதி தரப்பட்டிருக்கு. அவருடைய சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டே இருங்கள். ஏசாயா 41ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாம். நேர வேகமாய் போயிட்டு 16 காரியம் இருக்கு. கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும், கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும், இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தை ஒன்று சிந்திச்சு பார்க்கணும். நடக்க முடியாத இடம் வந்தது, அவருடைய கரம் தாங்கினது. நிற்க முடியாத சில இடம் வந்தது, கர்த்தருடைய கரம் தாங்கினது. மோசேட்ட கேட்டா சொல்லுவாரு, எனக்கு ஒரு அநாதி ஆசை, என் தேவனை பார்க்கணும்னு ஆசை. அவர் கரத்தை வச்சு என்னை மறைத்து
அவர் பின்புறத்தை எனக்கு காண்பித்தார். அல்லேலூயா. குருடனை கேட்டா சொல்லுவான், என் கண்ணு திறக்கிறதுக்கு நான் ரொம்ப ஏங்கினேன். இயேசு வந்து தன் கரத்தை நீட்டி என்னுடைய கண்களில் தொட்டு என்னை சுகப்படுத்தினார். அல்லேலூயா. ஆயிரமான அற்புதங்கள் அவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றிருக்கிறோம். அவர் கரத்தை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அவருடைய கரத்தில் இருந்து கிடைத்த அந்த மேன்மைகளை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அல்லேலூயா. வேகமாய் போமா. 16 காரியங்கள் இருக்கு. 16 சொல்லி முடிச்சிட முடியாது. ஆனாலும் உங்களை வேகமாய் அழைத்து செல்கிறேன். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனம். எரேமியா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 30. கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். மறுபடியும் சொல்லுவேன், இந்த 365 நாள்ல எத்தனை வார்த்தைகள் தந்திருக்கிறார், எத்தனை வார்த்தைகள் தந்திருக்கிறார். மார்பூயா ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எத்தனை வார்த்தைகள் அவர் தந்திருக்கிறார். எத்தனை வார்த்தைகளினால் நாம் தேற்றப்பட்டிருக்கிறோம். நான் இப்படி சொல்ல உந்தப்படுகிறேன். ஒருவேளை முன்ன நின்று பேசுகிறவன் நீங்கள் விரும்பாத பாத்திரமா இருந்திருந்தாலும் உங்களுக்காகவும் அநேக நேரத்தில் ஆறுதலான வார்த்தைகளை தந்து திடப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை அவ்வளவு தயவு நிறைந்தது. அவருடைய வார்த்தை அவ்வளவு மகிமை நிறைந்தது. யோசிச்சு பாருங்களேன். எனக்கெல்லாம் ரொம்ப பொறாமையா இருக்கும். ஆண்டவரே, எல்லா நாளும் இங்கே தானே ஆண்டவர் கிடக்குறேன், என்னோட பேச மாட்டேங்கிறீங்க. உங்க ஜனத்துக்குன்னு சொல்லி வந்த உடனே வார்த்தை தாரீங்களா ஆண்டவரே? எனக்கு கஷ்டம் இருக்கா ஆண்டவரே, எனக்கு பிரச்சனை இருக்கா ஆண்டவரே, எனக்கு போராட்டம் இருக்கா ஆண்டவரே, நான் உன்னை பார்த்துக்கொள்வேன் முடிஞ்சு. ஆனா அவருடைய ஜனம் அவருடைய சமூகத்துல என்ன நிலைமையில வருகிறார்கள் என்கிறதை அவர் அறிந்து தூங்க விட மாட்டார், அமைதியா இருக்க விட மாட்டார். என் ஜனத்துக்கு நான் பேச வேண்டும். அல்லேலூயா. என்ன சொல்லல, இங்க வந்து இதுக்கு முன்னாடி ஊழியம் செஞ்சு போன அத்தனை கனத்துக்குரிய ஊழியர்களும் பட்ட கஷ்டங்கள் இந்த தேசத்தில் இந்த சபை நிற்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உங்க சாணாங்கி தராங்களே, அவியலும் காலும் மடக்கி இருந்து தின்ன ஊழியக்காரங்க தான். இன்னைக்கு நான் டைல் தரையிலையும் கால் வைக்கல. அல்லேலூயா. விடே இல்லாதவங்க ஒழுகிற வீட்டுக்குள்ள ஒழுகிற மலையில வானத்தை பார்த்து ஜெபம் பண்ணுவாங்களாகும். ஆண்டவர் உங்களுக்கான வார்த்தைகளை அவர் எத்தனையோ தேவ பிள்ளைகள் மூலமாய் தந்து உங்களை தூக்கி எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை ஒன்று சிந்திச்சு பார்க்கணும். அவருடைய வார்த்தை உங்க கையில ஒண்ணுமே இல்லாம இருந்தப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எங்க தடிக்காரவனத்துல ஒரு சகோதரர் ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டார். அவருக்குள்ள ஏதோ பல காரணங்களை சொல்லிட்டு ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டார். இங்க சிதறால மலைக்கோயில்ல இருக்கிறார். அந்த பாஸ்டர் இறந்துட்டார். ஒரு வயசானவர், ஆள் கொஞ்சம் கட்டையா இருப்பார். சமீபத்துல தான் இறந்தார். இங்கிருந்து ஆண்டவர் அவர்கிட்ட பேசி அனுப்புனார். நீ அந்த வீரப்புலியில அந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்னாருடைய வீட்டில் போய் நீ செய்யறது தப்பு, உன் வாழ்க்கையை மாற்றிக்க, சபையில போய் இணைந்து கொள்ளுன்னு சொல்லி அனுப்புனார். இந்த சிதறால இருக்கிற இந்த மலையில் இருக்கிற அந்த சர்ச்சில் இருந்து அன்னைக்கு அந்த பாஸ்டர் மரித்து போனார். ஆனால் அந்த வார்த்தைகள் கேட்கப்பட்ட நாங்கள் இன்று தேவனுடைய நாம மகிமைக்காக ஜீவனோடு இருக்கிறோம். அவர் எப்போ இன்னை வரைக்கும் அவர் ஆண்டவருக்குள்ள வரல. இன்னை வரைக்கும் அவர் படுகிற பாடுகளை நினைத்தால் அவர் ஆறுதல் சொல்லி அமர முடியாது.
அவ்வளவு வேதனைகள் சந்திக்கிறார். அவருடைய சமூகத்துல நம்ம அவருடைய வார்த்தையை கேட்டோம்னா மடங்கிட்டோம்னா அவர் அப்படியே ஹalleluya. வேகமா போம் அடுத்த பகுதிக்கு நேராய். ஆகாய் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனம். ஆகாய் அவனுடைய 2 அவனுடைய 15. ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் வைக்கப்பட்டது முதல் நடந்ததை சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா. இந்த ஆலயத்தை குறித்து நான் உங்களோட சொல்ல விரும்புறேன். இந்த இடத்துல இந்த ஆலயம் வர்றதுக்கு முன்னே இந்த ஆலயம் எங்க இருந்தது? இந்த கட்டடத்துக்குள்ள இந்த ஆலயம் வர்றதுக்கு முன்ன இந்த ஆலயம் எங்க இருந்தது? இங்க இருக்கிற பெரியவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பக்கத்துல பனவோல சாப்புல நடந்தது. அங்கிருந்து புறம் தள்ளப்பட்ட போது அடுத்த ஆண்டவர் ஒரு இடத்தை, இனி என் ஜனம் வேற ஒரு இடமும் தேடி ஓடக்கூடாது அப்படின்னு ஒரு இடத்தை அவர் தெரிந்தெடுத்து, கட்டடம் வேணா சாயல் மாறி இருக்கலாம், கட்டட சாயல் வேணா மாறி இருக்கலாம், ஓலை கட்டுனதுல இருந்து, சபையில ஒழுவக்கூடாதுன்னு ஓலை கட்டுனதுல இருந்து, ஓடு மாத்துனதுல இருந்து, இன்னைக்கு இந்த சிமெண்ட் கொட்டாய்க்குள்ள உள்ள இருக்கிற வரைக்கும் ஒன்னு சிந்திச்சு பார்க்கணும். அல்லேலூயா. அவர் நமக்கு தந்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரியது. அல்லேலூயா. மரித்து போன கனத்துக்குரிய விஜயகாந்த் அவர்கள் பெரிய பொதுமக்களுக்காக ஒரு பெரிய மண்டபம் கட்டினார். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பல கோடி ரூபாய் செலவு செஞ்சு கட்டின மண்டபம். அரசாங்கம் ஒற்றை செகண்ட்ல வந்து அவன் அரசியல்வாதியாக மாறுகிறான் என்று சொல்லி ஒற்றை செகண்ட்ல வந்து காம்பவுண்ட் அடிச்சு தூக்குறாங்க. மண்டபம் இன்னைக்கு தரமட்டாகி வெறும் தரையாய் மாறி போனது. பாதாளத்தின் வாசல் இன்று வரையிலும் மேற்கொள்ள விடாதபடி கர்த்தர் இந்த சபையை கட்டியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சபையை கட்டினார் என்பதற்கு அதான் அடையாளம். ஒருவேளை விளக்கு சில காலங்கள் மங்கி எரிந்திருக்கலாம், சில காலங்கள் அந்த விளக்குகள் எரிகிறதற்கு திரி அளவு குறைவா இருந்திருக்கலாம், எண்ணெய் அளவு குறைவா இருந்திருக்கலாம். ஆனால் மங்கி எரிகிற திரியை அவர் அணைக்காமல் அதே மங்கி எரிந்த அதே திரிய இந்த தேசத்துல வெளிச்சம் கொடுக்கிற அளவுக்கு விளக்கா இந்த சபையை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆலயத்தை கர்த்தர் எவ்வளவுமாய் கட்டி எழுப்பி தந்தாருன்னு சிந்திச்சு பார்க்கணும். சிந்திச்சு பார்க்கணும். வீட்டை கட்டுறதை குறித்து வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவருடைய பிரயாசம். ஒரு வீட்டுக்கே எப்படி கேட்கிறாருன்னா, ஆலயத்தை யோசிச்சு பாருங்க. உங்க கடின உழைப்பு தான் இன்னைக்கு நான் அதை வந்து சொகுத்தா அனுபவிச்சுட்டு போறேன்னு கூட நினைக்கலாம். கடின உழைப்பு தான். அதையும் அவர் அங்கீகரிச்சார் இல்லையா? அவர் அதை ஆமோதித்தார் இல்லையா? அவர் அதை மேன்மைப்படுத்தினார் இல்லையா? அந்த வேர்வை துளியினுடைய கல்லையும் அவர் முத்திரை மோதிரமா இந்த தேசத்துல நாட்டினார் இல்லையா? அல்லேலூயா. சிந்தித்து கொண்டே இருக்கணும். அவர் தந்த ஒரு பாக்கியம். அல்லேலூயா. இன்னைக்கு மாடி மாடியா வீடு கட்டுறதுக்கு அநேகர் முன் வருவார்கள். சர்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு இன்னைக்கு நம்ம மனசு வரல. இது சர்ச்சு போதாதா? கர்த்தர் அந்த நாளையும் சீக்கிரம் வர பண்ணுவார். அல்லேலூயா. உங்களுடைய அல்லேலூயாய்க்கு தகுந்த வண்ணமாய் அந்த ஆழமும் ஆசீர்வாதமும் பெருகட்டும். அல்லேலூயா. ஓ தேவன் சபையை கட்டும்படி தந்தாரே. இன்னைக்கு இருக்கிற மாதிரி 1000 ரூபாயை காற்றுல பறக்கக்கூடிய காலம் இல்லை. அன்னைக்குள்ள காலம் 10 பைசா கிடைச்சாலும் துணியில சுத்தி ஒளிச்சு வச்சிய காலம் அந்த காலம். அன்னைக்கு இப்படி ஒரு சபையை தந்தார். அன்னைக்கு இந்த தேசத்தில் இந்த சபையை நிலைநிறுத்தினார். அல்லேலூயா.
நிறைவாய் சொல்லி முடிச்சிடுறேன். 16 காரியங்கள். அடுத்த 8 காரியங்களை வியாக்கியானம் பண்ண முடியாது. வசனத்துக்கு நேராய் மட்டும் வாசித்து நாம் நிறைவு செய்து விடலாம். திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனம். பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, எதெல்லாம் சிந்திக்கணும்னா, உண்மை உள்ளவைகள் அவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் அவைகளோ, நீதி உள்ளவைகள் அவைகளோ, கற்புள்ளவைகள் அவைகளோ, அன்புள்ளவைகள் அவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் அவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இந்த வருஷத்துல இன்னும் 2 நாள் இருக்கு. ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு போகிறவங்க இன்னும் தியானிக்க விரும்பினீங்கன்னா, இந்த 8 காரியத்தையும் வீட்டில் போய் உட்காந்து கொஞ்சம் டைம் எடுத்து சிந்திச்சு பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஆத்துமாக்களாய் ஒருமனப்பட்டவர்களாய் ஒரே சிந்தை உடையவர்களாக இருங்கள். ஏன்னா இந்த ஒரே சிந்தை அநேக விதமான தேவ ஆசீர்வாதங்களுக்கு நம்மை உட்படுத்தும். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஒரு விசை கூட அந்த பிலிப்பியர் 2:2 வாசிச்சிடலாம். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவர்களுமா இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து, இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றை சிந்தியுங்கள். நீங்கள் இப்போது நாம் வாசித்த அத்தனையும் ஆவிக்குரிய சிந்தனை உள்ளது. நீங்கள் ஆவிக்குள்ளாய் சிந்திக்கப்பட வேண்டிய காரியங்கள். ஆவிக்குரிய சிந்தனை உடையவர்களாய் மாறுகிறதற்கு 16 காரியங்கள் உங்களோடு லகுவாய் சொல்லி தந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுப்பீர்களா? கர்த்தர் எவ்வளவு அருமையானவர் பாருங்க. இந்த வருஷத்தின் நிறைவுல நம்ம எதெல்லாம் குறித்து சிந்திச்சு பாரப்பட்டு இருந்தோம், அவர் எல்லாத்தையும் தூக்கி தூர எறிய பண்ணிட்டு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் வார்த்தை சொல்லுகிறது போல, இந்த அருமையான பரிசுத்த ஆராதனையில் நம்மை கூட்டி சேர்த்து அவர் இதை சிந்திக்க பண்ணுகிறார். ஒரே சிந்தை உடையவர்களாய் அவர் நம்மை மாற்றுகிறார். அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து இதுவரை நம்மை நடத்தி வந்தவைகளை நினைத்து பார்த்து நன்றி செலுத்தி, ஆண்டவரே, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த 2 நாட்களில வேற எதை குறித்து சிந்திக்காதுங்க. இந்த 16 காரியங்கள் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறவைகளை நினைத்து சிந்திக்க 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 ஆண்டவரிடத்தில் அந்த கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ளலாமா?